நீ என் பையனை விட்டு விலகணும். உன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? உனக்கு சதீஷ் வேண்டாம். இந்த விஷயத்தை நாம சதீஷ் கிட்ட போன் பண்ணி சொல்லலாமா? இல்ல, வேண்டாம். சதீஷ் கிட்ட அவங்க அப்பாவை பத்தி சொன்னா அவரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. சொல்ல வேண்டாம். ஆனா அவர்கிட்ட சொல்றதுதான் நல்லது. நாளைக்கு சதீஷ் வந்து எங்க அப்பா உங்களுக்கு போன் பண்ணதை ஏன் என்கிட்ட சொல்லலன்னு கேட்டா நம்ம என்ன பண்றது? இப்பவே சதீஷ் கிட்ட எல்லாத்தையும் நம்ம சொல்லிடுவோம். சந்தியா ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் பண்றா? ஹலோ. ஹலோ சார், நான் சந்தியா பேசுறேன். நான் உங்க தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் தூங்குனா தானே என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்கு. நான் இன்னும் தூங்கல, முடிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். சொல்லுங்க சந்தியா, என்ன விஷயம்? இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணிருக்கீங்க? அது வந்து உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு. என்ன சொன்னாரு? நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? அது மட்டும் இல்லாம நானும் நீங்களும் லவ் பண்றோன்னு உங்க அப்பா தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம 2 பேருக்குள்ளதான் எதுவுமே இல்லைன்னு அவருக்கு எப்படி தெரியும்? ஹலோ சார், என்ன எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கீங்க? என்னங்க, அந்த ஆளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஆளுக்கு என்ன திமிரு இருந்திருந்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசியிருந்திருப்பான். இத பாருங்க சந்தியா, தினேஷ் இருக்கான்ல, அவன் என் அப்பனே இல்ல. அவன் என்ன பெத்ததோட சரி. இப்ப அவன் யாரோ நான் யாரோ. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, பண்ணிக்காம போறீங்க. அத கேட்க அவன் யாரு? சதீஷ் சார், நீங்க கோவப்படாதீங்க ப்ளீஸ். இதுக்கு தான் நான் எதையுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். அவன் சொன்னதுக்காக நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. நான் அவசரமா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அந்த ஆள் பேசுனதுக்காக உங்க அப்பா கிட்டயும் நான் சாரி கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க அப்பா என்கிட்ட இப்படி பேசுறது புதுசு இல்ல சார். என்ன சொல்றீங்க? உங்க அப்பாவை எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த ஆள உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஆமா. எப்படி? எங்க அப்பா அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வட்டிக்கு வாங்கியிருந்தாரு. அது மூலமா தான் அவரை தெரியும். ஆனா தெரியாதனமா அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தோம். ஏங்க, அவன் ஒரு பண பேய்ங்க. அந்த ஆளு கடைசி வரைக்கும் பணம் தான் அணைவான். உங்க அப்பா கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் நான் அருண் கிட்ட பணம் வாங்கினேன். அதனாலதான் என் வாழ்க்கையில அருண் குறுக்க வந்தாரு. இப்போ 2 பேரோட கடனையும் நாங்க திருப்பி அடைச்சிட்டோம். ஆனா அவங்க 2 பேரோட தொல்லையும் இன்னும் எங்களை விட்டு போகல. சார், இந்த அருணோட டார்ச்சர் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. ஆனா திரும்பவும் அந்த அருண் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். ரொம்ப தொல்லை கொடுக்கறான் சார். அவன் இம்சையை எங்களால தாங்க முடியல. சந்தியா அருண இம்சன்னு சொல்றாங்க. ஐயோ சந்தியா, இதை நான் உங்ககிட்ட எப்படி சொல்லுவேன்? அந்த அருண் என்கிட்டயே வந்து உங்களை விட்டு கொடுக்க சொன்னான். என்ன சார் நீங்க யோசிக்கிறீங்க? என்னோட நிலைமையை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுறதுனால ஒன்னும் ஆக போறதில்ல. இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு வரலனா அப்புறம் எனக்கு தூக்கமே வராது. சந்தியா, உங்க வாழ்க்கையில் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை.
ஆனா அந்த விதி உங்களை என் கூட சேர்த்து வைக்குமா இல்ல பிரிச்சு வைக்குமான்னு தெரியல. எது எப்படி இருந்தாலும் நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்கணும். சார், உங்களுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. போனை வச்சிடுறேன் சார். குட் நைட் சார். குட் நைட் சந்தியா. ஏன் சந்தியா இவ்வளோ நடந்தும் நீ லவ் பண்றேன்னு உன் வாயில சொல்லவே மாட்டேங்கிற? அது வந்து உங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணாரு. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? இந்த அருணோட டார்ச்சர் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துச்சு. ஆனா திரும்பவும் அந்த அருண் வந்து என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஏய், ஏண்டா வண்டி மோதுற மாதிரி வர? ஏய், நானா முதுன? நீதான் என் பைக்கை இடிக்க வந்த. கண்ணு கூட தெரியல உனக்கு? கண்ணு உனக்கு முன்னாடி இருக்கா இல்ல பின்னாடி இருக்கா? உனக்கு எங்க இருக்கோ அங்கதான் எனக்கும் இருக்கு. ஏய், காலங்காத்தால உன் முகத்துல முழிச்சம் பாரு. இன்னைக்கு பொழுது விடிச்ச மாதிரி. அத நான் சொல்லணும்? உன் முகத்துல முழிச்சிட்டல. இன்னைக்கு பொழுது இல்ல, இந்த மாசம் முழுக்க வேஸ்ட் தான். மூஞ்ச பாரு, நல்லா விடியா மூஞ்ச. மூஞ்சிய பத்தி நீ பேசுறியா? மென்டல். யாரா மென்டல்? மென்டல் என்ன பண்ணுன்னு பாக்குறியா? நான் என்ன பண்றேன்னு பாக்குறியா? யாரா யாரா மென்டல்? உன்ன என்னடா இருக்கு? உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா. ஏய் போடா, உன்னை ஏதாவது பண்ணிட போறேன். ஹலோ மிஸ்டர், இங்க வாங்க. ஏய், யார் நீ? எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? அது வந்து நான் அதத்தான் கேக்குறேன், சொல்லு. அது வந்துங்க, அது வந்து நான் எதுக்காக உங்களை ஃபாலோ பண்றேன்னா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ற? அது ஒண்ணும் இல்லைங்க. 2 நாளைக்கு முன்னாடி உங்களை பார்த்தேன், ஃபாலோ பண்ணேன். என்னது? நீ 2 நாளைக்கு முன்னாடி என்ன பாத்தியா? அன்னில இருந்து என்ன ஃபாலோ பண்றியா? உனக்கு என்ன கொழுப்பு இருக்கும்? நீ என்ன பண்ற? ஏன்டா என்ன ஃபாலோ பண்ற? உன் மனசுல என்னடா கெட்ட எண்ணம் இருக்கு? ஒரு பொண்ணு தனியா ரோட்ல நடக்க விட மாட்டீங்களா? சொல்லுடா ராஸ்கல். ஏங்க, கொஞ்சம் மரியாதையே பேசுங்க. ஒரு பொண்ணு பின்னாடி இப்படி சுத்துறியே, உனக்குலாம் என்னடா மரியாதை? இத பாருங்க, என்னை வந்து அப்படியெல்லாம் திட்டாதீங்க. இப்ப நீ பண்ற காரியத்துக்கு உனக்கு என்னடா மரியாதை? உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன் பாரு. ஹலோ ஹலோ,
தயவு செஞ்சு போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணாதீங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். அப்ப மரியாதையா சொல்லு, எதுக்கு என் பின்னாடி வந்த? அது முந்தா நாளுங்க. ஏய், மறுபடியும் முந்தா நாள்ல இருந்து என்ன பார்த்தேன்னு சொல்லிட்டு இருக்காத. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏங்க அது இல்லைங்க, முந்தா நாள் ஏங்க 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஏங்க ஏங்க நில்லுங்க. அந்த பொண்ணு முகத்தை அன்னைக்கு நான் பார்க்கல. பின்னாடி பார்க்க உங்களை மாதிரியே இருந்ததால நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். அந்த பொண்ணு நீங்களா இருப்பீங்களோன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் உங்களை ஃபாலோ பண்ணேன். வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் உங்களை ஃபாலோ பண்ணல. ஏங்க இந்த கோல்டு செயின் உங்களுதா பாருங்க. வேற எந்த தப்பான எண்ணத்திலையும் உங்களை ஃபாலோ பண்ணலங்க.